ஃபேட் லாஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களும் ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களும் இந்த வெயிட்டை நான் எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர ஃபேட்டை குறைக்கணும் அப்படின்றது யாரும் நினைக்கிறது கிடையாது. உங்கள் உடம்புல வர தேவையில்லாத பல பிரச்சனைக்கு காரணம் இந்த எக்ஸஸ் ஃபேட்டு தான். ஃபேட் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயந்தான். ஆனால் உங்கள் உடம்புல எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபேட் இருக்கணும் அப்படின்னா, ஒரு மென்னாக இருந்தீங்கன்னா 10லேருந்து 20க்குள்ளே இருக்கணும், ஒரு விமனாக இருந்தாங்கன்னா 20லேருந்து 30க்குள்ளே இருக்கணும். இதை விட உங்கள் உடம்புல எக்ஸஸ் ஆகிற ஃபேட்டால் தான் உங்கள் உடம்புல பல பிரச்சனை இன்னைக்கு வருது. ஸோ நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்னென்ன மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்கணும், அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபேட்டை பர்ன் பண்ண முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உடம்புல ஃபேட் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆமாங்க, இது குட் ஃபேட்டாக இருக்கணுமே தவிர பேட் ஃபேட்டாக இருக்கக்கூடாது. உங்கள் உடம்புல சரியான ஃபேட் இருந்தது அப்படின்னா உங்கள் உடம்புக்கு இது பல நன்மைகளை கொடுக்கும். ஓகே, இந்த ஃபேட் உங்கள் உடம்புல எதனால் அதிகமாகுதுன்னா உங்களோட ராங் ஃபுட் ஹேபிட் அண்ட் அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான் காரணம். நீங்கள் எடுத்துக்கிற உணவு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதா அப்படின்றத தான் பார்க்குறீங்களே தவிர அதில் எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்றத யாரும் இன்றைக்கி யோசிக்கிறது கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற உணவில் எவ்வளோ விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபைபர் இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல எக்ஸஸ் ஃபேட் ஆக செய்யாது, நீங்கள் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எடுத்துக்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்குதா, இது சீக்கிரமாக சமைச்சு கொடுக்குறாங்களா அப்படின்றத தான் யோசிக்கிறாங்களே தவிர அது நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றத யாரும் யோசிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது உங்களோட வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும், உங்களோட ஃபேட் பர்சன்டேஜும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். இந்த மாதிரி வெயிட்டும் ஃபேட்டும் எக்ஸஸ் ஆகும்பொழுது உங்கள் ஹெல்த்தில் பல பிரச்சனை வரும். இன்றைக்கி 60% பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற எக்ஸஸ் வெயிட் அண்ட் எக்ஸஸ் ஃபேட் தான் காரணம். இதை பர்ன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்றது யாரும் யோசிக்கிறது கிடையாது. இதனால் ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வெயிட்டை நான் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த வெயிட்டை எப்படி குறைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, உடனே நான் குறைக்கணும், எனக்கு 2 மாதத்திலே வெயிட் குறையணும், 3 மாதத்திலே வெயிட் குறையணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர இதை எப்படி ஹெல்த்தியாக லாஸ் பண்ணணும் அப்படின்றது யாரும் யோசிக்கிறது கிடையாது. நீங்கள் ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்கள் உடம்புக்கு எல்லா விதமான விட்டமின்ஸ் மினரல்ஸும் சரியான அளவு கொடுத்து தான் வெயிட் லாஸ் பண்ணணும். எப்படி வேணும்னாலும் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் ஹெல்த்தில் தேவையில்லாத ஒரு சில பிரச்சனையை தான் கொண்டு விடும். நீங்கள் ஹெல்த்தி வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 50 விதமான விட்டமின்ஸ் மினரல்ஸ் கொடுக்கணும், அதில் கேலரி கம்மியாக இருக்கணும். என்னால் இந்த மாதிரி கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டில் லோ கேலரி ஹை நியூட்ரிஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களோட வெயிட்டை லாஸ் பண்ணுறதுக்கும் உங்களோட ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதுல உங்களோட ஃபேட்டை பர்ன் பண்றதுக்கு நம்மளோட நியூட்ரிஷன்ல ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கோங்க. இதுல சாலிபிள் இன்சாலிபிள் இந்த 2 ஃபைபரும் சரியான அளவு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செல்யூலோஸ், இது கான்ஸ்லெக்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்க சேர்த்து எடுத்துக்கும் பொழுது உங்களோட எக்ஸஸ் ஃபேட்டை பர்ன் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வெயிட் லாஸ் ஆகுது, என்னோட உருவத்தில் மாற்றம் தெரியல அப்படின்னு சொல்றீங்க. நீங்க எல்லாரும் இந்த 2 நியூட்ரிஷன் ஃபுட்டும் சேர்த்து எடுத்து பாருங்க, உங்களோட உருவத்திலேயும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் நீங்க எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும். ஓகே, யாரெல்லாம் ஃபேட் பர்ன் பண்ணணும், என்னோட பாடி ஷேப் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க எல்லாரும் இந்த 2 நியூட்ரிஷன் ஃபுட்டையும் நம்மளோட ஃபார்முலா 1 ஷேக்கோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை பத்தி இன்னும் வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கோச்சிங் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் எ கிரேட் டே.